இந்த நாளிலும் ஒரு ஆழமான சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம தேவனை ஆராதித்து துதித்து ஜெபித்து விசுவாசித்து நம்ம நீதி நேர்மையாக பரிசுத்தமாக வாழும்போது இந்த வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு நிறைவேறும். அதை குறித்து பேசிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் திருப்புங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் சில வசனங்களின் சத்தியங்கள். அல்லேலூயா. அதில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் ஆவியானவர் எழுதியிருக்கிறார். போதும் என்கிற மனதனுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஏன் இந்த வசனத்தை நம்ம சொல்லி இன்னைக்கு இந்த செய்தி வரும்னா, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால நம்ம எதையெல்லாம் விட்டு ஓட வேண்டும், நம்ம எப்படி நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், எக்கால சத்தம் சீக்கிரம் துணிக்க போகிறது. அதனால இந்த கவனமாக கேட்கணும். வசனத்தை கவனமாக கேட்காம அறகுறைய கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில புத்தி இல்லாத கனிகளை போல கை தட்ட வேண்டியதான் எங்களுக்கும் தரையும். ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் அறியேன். இல்லையா? அதனால இங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, போதும் என்கிற மனம், உண்ணவும் உடுக்கவும். அப்படித்தானே இருக்கு. அதுல ஒரு மனுஷனுக்கு உணவு தேவை, தண்ணீர் தேவை, உட தேவை, உறங்க இடம் தேவை. அல்லேலூயா. தங்க ஒரு வீடு தேவை. அது சின்னதோ பெருசோ தேவன் அதை நமக்கு தந்திருப்பாரே. ஆனால் எல்லாருக்கும் பெருசோ கொடுத்தா மாளிகையை கொடுக்க மாட்டார், தலைகள்னால நடக்காது. ஏன்னா எல்லாரும் கலெக்டராகவும் முடியாது, எல்லாரும் கோடீஸ்வரம் ஆகவும் முடியாது. அப்ப எந்த நிலைமையில தேவன் நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்புல நம்ம ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகும்போது பாருங்க எடுத்துக்கொள்ளப்படணும். ஒருவன் வயலில் இருப்பான், 2 உறங்குவார்கள், 2 எந்திரம் அரைப்பார்கள், இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். இந்த எடுத்துக்கொள்ளப்படணும்னா சும்மா யாரும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. நிறைய விஷயங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த செய்தியெல்லாம் சபையில உள்ள எல்லா மக்களும் மற்ற மக்களும் இதெல்லாம் கேட்க வேண்டிய செய்திகள். ஏதோ விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், ஆசீர்வாதம் வரும், புதையல் வரும், அது நடக்கும், இது நடக்கும், உனக்கு அப்படி நடக்கும், அதெல்லாம் தானா நடக்கும். அல்லேலூயா. நீ தேவனை சந்தோஷப்படுத்தி அந்த வருகைக்கு ஆயத்தப்படும். இந்த உலகத்தில் உனக்கு உள்ளது உனக்கு கிடைக்கும். என்னதான் உலகத்தில் நடந்தாலும் உங்க தலைகளை உயர்த்துங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க தலைகளை உயர்த்துங்க, என உங்க மீட்பு சமீபம். அதனால ஆயத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்று தேர்ச்சி அடையணும், வசனம் அறிந்திருக்கணும், வாழ்க்கை மாறணும், காத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இங்க 11ஆம் வசனத்துக்கு முன்ன பார்க்கும்போது அந்த அதிகாரத்திலே அநேகர் பண ஆசையினாலே என்ன செய்தார்கள், தங்களை உருவ. அல்லேலூயா. 10ஆம் வசனம் என்ன சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பணத்தை கொண்டு ஒண்ணுக்கு டபுள் கிடைக்கும் எவனோ சொன்னான்னு போட்டு அவன் கோடிகளை அடிச்சு மாத்தி எத்தனை பேர் போலீஸ் நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம். இப்போ ஒரு சகோதரியா சகோதரன் எல்லாம் கிடந்து அலறியாவ ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல, ஐயோ இழந்தேனே எல்லாம் ஒண்ணு. இப்படிப்பட்ட உலகத்துல நமக்கு ஆண்டவர் தந்ததை அவன் இவன் ஆசை வச்சு உனக்கு இதுல என்ன இவ்வளவு கிடைச்சோம் இவ்வளவு கிடைச்சோன்னு உள்ளத எல்லாம் தகர்த்துக்கிட்டு தேவன் தந்தது எனக்கு போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் அவரு இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல 9ஆம் வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமும் பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள். அதனாலதான் இங்க சொல்லுகிறார் 11ஆம் வசனத்துல தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அவருக்கு மாத்திரமா, இங்க புதிய ஏற்பாடுல தீமோத்தேயுக்கு மாத்திரம் தான் எழுதினாரா?
அப்ப ஏன் இந்த வேதத்தில் அது இணைக்கப்பட்டிருக்கிறது? இப்ப இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளும் இதை கற்றுக்கொண்டு இதெல்லாம் எல்லாருக்கும் எழுதினது ஆவியானவர். வெளிப்படுத்தின விசேஷம் அன்னைக்கு 7 சபைக்கு தானா? இன்னைக்கு இல்லையா? வருகை வரையிலும், எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரையிலும், பகிரங்க வருகை வரையிலும், 1000 வருஷம் அரசாட்சி முடியும் வரையிலும், அதன் பிறகு நியாய தீர்ப்பு வரையிலும், அதன் பிறகு புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் வரையிலும், புதிய எருசலேமுக்குள்ள போய் இனி மரணமே இல்லை, அழிவு இல்லை என்ற அந்த முடிவு காலம் மட்டும், அதன் பிறகு சந்தோஷம் மகிழ்ச்சியோடு எல்லாரும் வாழக்கூடிய அந்த நாட்கள் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இது அவியலுக்குள்ளது இவியலுக்குள்ளதுன்னு கிடையாது. எது அவியலுக்குள்ளது என்பதை பகுத்தறியணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பகுத்தறிகிற ஞானம் இல்லாததுனால, உணர்வு இல்லாததுனால எதையெல்லாமோ சொல்லிட்டு கிடக்குறாங்க. இங்க 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே. நீங்க தேவனுடைய மனுஷன் தானா? அங்க சொல்லப்பட்ட நேரமா சொல்லப்பட்ட காரியெல்லாம் இப்படி நடந்து அநேக விசுவாசிகள், அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி ஆனார்கள். இதெல்லாம் பாடமா இருக்கிறதுனால இப்ப இருக்கிற நீயோ, இப்ப இருக்கிற விசுவாசியே, ஊழியக்காரனே, இப்ப இருக்கிற நீங்களும் நானும் அல்லேலூயா எப்படி இருக்கணும், எதை செய்யணும், எப்படி வாழணும், அதை வாழாம நான் வருகையில போயிருவேன்னு சொன்னா எங்க போவது? அல்லேலூயா அல்லேலூயா. நீயோ தேவனுடைய மனுஷனை. இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விலகி ஓடணும். சொல்லுங்க எல்லாரும், விலகி. எதுக்கெல்லாம் விலகி ஓடணும்? அதுல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுக்கெல்லாம் விலகி ஓடணும்? விலகி ஓடு. பண ஆசைக்கு விலகி ஓடு. அல்லேலூயா. இச்சைகளுக்கு விலகி ஓடு. அதுல அநேகர் இச்சித்து தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பின்மாறி, அநேகர் இப்படிப்பட்ட அனுபவத்தில் ஐயா இப்படி ஆயிட்டே, இனி ஆண்டவரண்டை நெருங்க முடியலையே, நான் பின்மாறிட்டேனே என்று வரவும் முடியல, நினைச்சாலும் முடியல என்று தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு இப்படி நடந்ததுனால இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் அப்படி உருவ குத்தி கொண்டு இருக்கல்ல. சோதனையிலும் கண்ணிலும் மனுஷர் கெட்டிலும் அழிவிலும் அமைக்கிற மதிகேடும் சேதமும் பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறதற்கல்ல. பலரும் அதில் விழுந்தார்கள். ஸ்நானப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விழுந்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒன்ன ஆள் கொள்ளாதபடி, நீ இப்படிப்பட்ட அனுபவத்தில் குழியில விழுந்து நீ உருவ குத்தி கொண்டு இருக்காதபடி இவைகளுக்கு நீ விலகி ஓடு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 10:14 சொல்லுகிறது. சீக்கிரமா வசனங்களை நோட் பண்ணிடுங்க. வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. அல்லேலூயா. பரலோகம் போகணும், மனவாட்டியா நான் மாறணும், ஆண்டவர் வரும்போது மறுரூபம் அடையணும் அப்படின்னு இருக்கிற நீ வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒன்ன நியாயம் தீர்ப்பாருன்னு பைபிள் சொல்லுது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரனையும் புதிய இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பார். இப்ப கொஞ்சம் பேருக்கு கதாது. அல்லேலூயா. நீ எல்லாம் விட்டுட்டு தானே நீ மனம் திரும்பி வந்திருக்கணும். எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிக்கிட்டு தானே நீ மனம் திரும்பி இயேசுவண்டை வந்திருக்கிற. அல்லேலூயா. அன்னைக்கு நீ அதெல்லாம் பண்ணின, அதெல்லாம் விட்டுக்கிட்டு பாவாரிக்கிட்டு ஸ்நானத்தினாலே பாவம் போக கழுகப்பட்டு, அல்லேலூயா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டா, சுத்திகரிக்கப்பட்டாய். இனி அதுக்கப்புறம் புது பாத்திரமா இருக்கிற நீ, புது மனுஷனா இருக்கிற நீ பழைய மனுஷனுக்குரிய காரியத்தை செய்யக்கூடாது. தேவன் அப்படி செய்தா ஒன்னா நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. என்னையும் அப்படிதான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியம் யாரு செய்தாலும், அது ஊழியக்காரனா இருந்தா என்ன, விசுவாசியா இருந்தா என்ன, நீ ஆண்டருக்குள்ள வந்த பிறகு இதுக்கெல்லாம் விலகி ஓடணும். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? விலகி ஓடணும். இது ஒன்ன பிடிச்சு இழுக்கதான் செய்யும். சாத்தான் ஒன்ன கீழே தள்ளக்குதான் பார்ப்பான். விலகி ஓடணும். ஆமே. அதுதான் அங்க வேதம் சொல்லு, நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 10:14 என்ன சொல்லுகிறது? ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே,
விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு. எல்லாம் விட்டு மனம் திரும்பி நீ வந்த நீ பின்ன விக்கிரக ஆராதனை எதுக்கு செய்ய போற? ஹல்லேலூயா. நானா சொல்றேன், ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு. நிக்கப்படாதான், ஓடணுமா. ஏறிட்டு பார்க்க கூடதான். எசேக்கியேல் 18 இருக்கு, 1-9 வரை படிச்சு பாருங்க. யார் நீதிமான் உள்ள பட்டியல போடுறாரு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ எப்படிதான் வாழணும்? எப்படியும் வாழ முடியாது. எப்படியும் வாலியர்களை சபையில வச்சு கத்தம் ஓதிக்கிட்டு இருக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. அப்படி வாழ்றவங்க எல்லாம் வேதனையில உருவ குத்தி கடைசி நாளிலே தேவன் கோபம் யாருக்கு மேல? மற்றவங்களை விட இந்த சத்தியத்தை அறிஞ்சு அதன்படி நடக்காதவனுக்கு தான் அதிகமா உண்டாகும். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்கலைன்னா அவனுக்கு தான் அநேக அடி. இயேசு சொன்னார், அநேக அடி. மற்றவர்களுக்கு 2 அடி கிடைச்சாலும் 3 அடி, உனக்கு 50 அடி 40 அடி 100 அடி உன் மேல விழும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக 2 வேசித்தனத்திற்கு விலகி ஓடணும். விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணுமா? அதுதான் சொல்ல, தேவனுடைய மனுஷனை பண ஆசைக்கு விலகி ஓடு, இச்சைகளுக்கு விலகி ஓடு. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனம். அந்தியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி. அந்தியும் பாலியத்திற்கு, வாலிபர்கள், திருமணமான வாலிபர்கள், திருமணமாகாத வாலிபர்கள் என்ன செய்யணுமா? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு. பாலியத்தில் இச்சை இருக்கும், அந்த இச்சை அடக்கம் வேணும். அதான் ஆவியின் கனியில கடைசி வார்த்தை என்னது? 9ஆம் கனி என்னது? மனுஷன் இருக்கிறவரை அவனுக்கு இச்சை இருக்கும், ஆனா இச்சை அடக்கம் வேணும். வசனத்தினால் அவன் தன்னுடைய என்ன செய்யணும்? சரீர செய்களை அழிக்கணும். ரோமர் 8:13. ஆவியினாலே சரீர செய்களை அழிக்கணும். 10 கற்பனையில கடைசி கற்பனை என்னது? இச்சையாதிருப்பாயாக. அப்ப இச்சைகளுக்கு விலகி ஓடு. அவனுடைய வீடு, அவன் மாடு, அவன் பொண்டாட்டி, அவன் அல்லேலூயா வேலைக்காரன் வேலைக்காரி ஒன்னை இச்சையாதுன்னு சொல்லியார். அப்போ பழைய ஏற்பாட்டில் இச்சையாதிருப்பேன்னா அது அவியலுக்கு உள்ளது. இன்னைக்கு இருக்க ஒன்னையும் இச்சிச்சுக்கிட்டு நடக்கலாமா? அப்படி பைபிள் சொல்லுதா? அங்கே 10 கற்பனை இருக்குது. அந்த 10 கற்பனையும் இங்கே எழுதப்பட்டிருக்கு புதிய ஏற்பாடுல. தெரியுமா உங்களுக்கு? அங்கே சொன்னாரு இச்சையாதிருப்பாயாக, இங்க என்ன சொல்லியாரு? வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓடு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா விபச்சாரம் செய்தாச்சு. அன்னைக்கு இச்சைக்கு கூட விபச்சாரம்னு சொல்லல ஆண்டவர், இச்சையாதிருப்பாயகன்னு சொன்னார். புதிய ஏற்பாடு என்ன? இச்சை அடக்கம். அப்ப ஜெபம் பண்ணி பலனை பெற்றுக்கணும். வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணி விடுதலையை பெற்றுக்கணும். ஏன்னா அவர் உன்னை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இச்சை, அவன் சொத்துக்கு மேல இச்சை, இவன் அந்த சாரிக்கு மேல இச்சை, அந்த சட்டைக்கு மேல இச்சை, அந்த வீட்டுக்கு மேல இச்சை, அது வேணும் இது வேணும்னு சொல்லிக்கிட்டு வாங்கி கூட்டி கடன்பட்டு வட்டிக்கு எடுத்து உருவ குத்திக்கிட்டு பரலோகம் போக முடியாம இங்கே கிடந்து தவிக்காதேனா ஆவியானவர் உனக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. இச்சை, வாலிப இச்சை. இச்சை என்பது 80 வயசானவனுக்கு இருக்கு, 70 வயசானவன் இருக்கு, 60 வயசானவனுக்கு இருக்குது. நம்ம உலகத்தில் எவ்வளோ பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சாது செல்லப்பா கேட்டாராம், வட இந்தியாவில் பாருங்க, அங்க துறவியா போய் பாருங்க கண்ணை குத்திக்கிட்டு இருக்கியாவலாம். உண்மையான சம்பவம், கண்ணை குத்திக்கிட்டு இருந்தாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கேட்டாராம், ஐயா நீங்க கண்ணை ஏன் குத்திக்கிட்டு இருக்குதிய? கண்ணை குத்திக்கிட்டு கண்ணை கெடுத்துக்கிட்டு கண்ணு தெரியாம இருக்கணும். அது ஐயா அந்த உலகத்தில் உள்ள எல்லாம் பார்த்து இச்சை உள்ள போது தேவனோடு அடுக்க முடியல, தெய்வத்தோடு அடுக்க முடியல, அதனால குத்திக்கிட்டோம். உண்மையான சம்பவம். அல்லேலூயா. அப்ப கேட்டாரா, இப்போ எப்படி இச்சை வருதா? ஐயா கண்ணை குத்தி கெடுத்த போறோம், இச்சை வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்ப இச்சை இருக்கதான் செய்யும். ஆனா இச்சையான ஆவி உனக்குள்ள இருந்து எப்பொழுதும் ஒன்னு அந்த நினைவோடு கெடுக்க விடக்கூடாது. அதுக்கு மேல ஆசை, இதுக்கு மேல ஆசை, அதுக்கு மேல ஆசை வைக்கவே சொல்லுங்க, வைக்க கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். வருகையில மறுவாங்கி போனோம்னா அல்லேலூயா
இதெல்லாம் பரிசுத்தம் அடையணும். அதுக்கு தான் சபைக்கு வரணும், உபவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தனி ஜெபம் பண்ணணும். வீட்டில் ஆண்டவரோடு அந்த பரிசுத்தத்துக்காக அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்டவைகள் மாற என்னை பலப்படுத்தணும். நீ அந்தரங்கத்தில் அழணும். அப்ப வெளியரங்கமா நீ பார்க்கும்போது உனக்கு இச்சை உள்ள வராது. சொல்லுவோமா? எதை பார்த்தாலும் இச்சை உள்ள வந்து உணர்வு தூண்டப்படப்படாது. உன் உணர்வுகள் தூண்டப்படும் வரையிலும் ஆண்டவரே இந்த உணர்வை என்னை விட்டு எடுத்து போடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லாரு, பாலிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உடனே நீதியையும். அப்ப சுத்த இருதயம் உள்ள ஆட்களோடு தான் என்ன செய்யணுமா? ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும், தொழுகை செய்யணும். அல்லேலூயா. நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. என்னெல்லாம் அடையும்படி நாடணுமா? நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப என்னன்னா, இன்னைக்கு இச்சைகள், கொலை வரிகள், ஆசைகள் மனிதனை நினைச்சது, எனக்கு அந்த ஆசை நிறைவேறணும், அது ஒரு ஆசை இச்சை. இல்லையா? அந்த பயலை தான் கட்டணும், அந்த குட்டியை தான் என்ன செய்யணும்? கட்டணும். ஆசை, இச்சை, காமம், இப்படிப்பட்ட இச்சைகளிலே இன்னைக்கு உலகமே போயிருக்கு. இந்த காதல்னு சொல்லியது என்னன்னா ஒரு மனநோயின்னு சொல்லார் ஒரு ஆள். உண்மையிலே அது மனநோய் தான். இந்த மனநோய் பிடிக்காதபடி இந்த உலகத்தில் உள்ள காரியங்களெல்லாம் உன்னை ஆட்கொண்டு உன்னை அழிவுக்கு நேராக நடத்தாதபடி நீ ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்ட நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நீ விடுதலை அடையணும். வசனத்தை படிச்சு உன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் எல்லாம் அப்படிதான். 24 வயசுல என்னை ரட்சித்தார். எனக்கு யாரும் இப்படி பிரசங்கித்ததில்லை, சொல்லி தந்ததும் இல்லை. ஆனால் தேவன் இயேசுகிட்ட அறகதவை பூட்டி, ஆண்டவரே நான் ஞானசானம் எடுத்த பிறகு எனக்கு இச்சை இருக்கு, இச்சை தூண்டுதே, பரிசுத்தாய் பெற்ற பிறகு இச்சை இருக்கு, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? இதையெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடும். விரல் வெளியே சொல்லுவோமா? ஒரு கட்டம் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜெபம் கண்ணீர்னா ஒரு கணக்கு இல்லை. சும்மா இருந்துகிட்டு நீங்க ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கட்டம் தீர்க்கதரிசின் மூலம் நார்வல்ல, அவருக்கு என்ன தெரியாது, தலையில கை வச்சுக்கிட்டு சொன்னார், கண்களை நிச்சயம் மாற்றுவேன், உன்னை வல்லமையா பயன்படுத்துவேன். உடனே மாறிடும் நினைச்சா மாறேன். அல்லேலூயா. அடுத்தது வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணி நாள்பட. ஆனா ஒண்ணு, அந்த இச்சை அடக்கத்தை தேவன் கொடுத்தார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. அதன் பிறகு படிப்படியா இன்னும் முன்னேற்றத்தை தந்து இப்ப பார்த்தா இச்சை உள்ள யாராது. இது உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், நான் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டதை சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பார்த்தா இச்சை வராது. நம்ம எதுக்கெல்லாம கிடந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம்? நம்ம பரிசுத்தத்துக்காக ஜெபிப்பதில்ல, வசனம் சொல்லுவதை கேட்பதில்ல, ஆவியில துள்ளிக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு போறதல்ல, எப்படியும் வாழ்வதல்ல. தேவனுக்கு பயப்படணும். அதன் சொன்ன மேகம் போன்ற தெல்லான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடணும். சொல்லுவோமா? பாவம் உன்னை பிடிச்சுதான் இழுக்கும். நீ போட்டாலும் நீ விசுவாசியா இருந்தா, ஊழியக்காரனா இருந்தா உன்னதான் நெருக்கிட்டு இருக்கும். நீ பரிசுத்தத்துக்காய் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் போது, நல்ல வார்த்தைகளை கொடுக்கும் போது உன்னை கிளத்தல்ல பிசாசு போராடிட்டு இருப்பான். வரலையிலே சொல்லுவோமா? இல்லைன்னா உன் மனைவி உன் பிள்ளைகளை கிளத்தல்ல போராடிட்டு இருப்பான். அப்ப என்ன செய்யணும்? தேவனிட்ட ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அந்தரங்க ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதிலை தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதெல்லாம் யார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? வெளியே பார்த்தா ஆள் அழகுதான், இல்லை கருப்பு தான், இல்லை சிவப்பு தான், இல்லைன்னா புதுகல்லாறு தான். பார்த்தா நல்ல மானு போல தான் பேசியாவ. இல்லையா? பயிலோ பெண்ணு கட்ட போச்ச சமயத்தில் ஆஹா பெண்ணு வேணும்னு சொல்லிக்கிட்டு அங்கே நல்லா இருந்த, ஆனால் ஆள் உள்ள இருக்கிறது சர்ப்பம்.
பார்த்தா ஐயோ நல்ல குணசாலி, பார்த்தாலே வேணும்னா அந்த நேரம் காலையும் தொட்டு கும்பிட்டுக்கிடுவான். பெண்ணுலாம் அப்படிதான், அப்படியே குணசாலி போல நின்றுக்கிடும், பார்த்தா மானு போல இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுமே வீட்டுல என்னது நடக்கும்? யுத்தம் நடக்கும். வசனத்தை படிச்சு வாழ்வதில்லை, வசனத்தை பற்றி பயப்படுவதில்லை. வசனத்தை படிச்சு தான் சுத்தமாகணும். அவர் சொன்ன வசனமே சத்தியம். நான் சொன்ன வசனத்தினால் நீங்கள் என்ன ஆனீர்கள்? பரிசுத்தமானீர்கள். இப்ப வசனம், வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் சொல்லுங்க? கர்த்தருடைய வசனத்தினால் தன்னை காத்து கொள்ளணும். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரை என் உணர்வை தொடுங்க, என் சிந்தனையில இருங்க, என் இருதயத்துல நீங்க இருங்க. இப்படிப்பட்ட வேண்டாத கிரியைகளை எல்லாம் என்னை விட்டு என்ன செய்யுங்க? அகற்றி விடுங்கன்னு ஜோமனன என்னையும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அதனால பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, வாலிபர்கள் விலகி ஓடு. அல்லேலூயா. இது தீமைக்கு மாத்திரம் எழுதனில்லை, இயேசுவை பின்பற்றுகிற ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும் என்னைக்கும் எல்லா காலத்துக்கும் எழுதப்பட்ட வசனம். இது அவனுக்கு இவனுக்கு இவளுக்குன்னு கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணுமா, எடுத்துக்கொள்ளப்படணுமா, அத்தனை பேருக்கும் உள்ள வசனம். அப்படி சுத்திகரிக்கப்படாம அப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்ளணும். அந்த சில சமயத்தில் விலகி ஓடணும். அதான் சொல்ல, விலகி ஓடு. சொல்லுங்க, விலகி ஓடு, நிக்காத. அல்லேலூயா. நிக்காத, சில இடங்கள்ல நிக்காத, விலகி ஓடு. சங்கீதம் 1 எழுதி இருக்கு இல்லையா? துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாத, பாவிகளுடைய வழியில் நில்லாத, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிரு. அல்லேலூயா. நீயே போய் இருந்துகிட்டு சொல்லியதெல்லாம் கேட்டு உள்ள போட்டுக்கிட்டு நீயே பாவம் செய்ய போயிருவ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரன்கிட்ட போய் பாவத்தை அறிக்கையிடாத. ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், நான் எங்க சாமி கிட்ட போய் நான் அறிக்கையிடுவேன். ஆமா, என்கிட்ட சொன்னான் ஓப்பனா, வருஷங்களாச்சு. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரக்கு முன்ன சுவிசேஷம் சொல்லும் போது சொன்னான், நான் நான் இங்க வந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், என் பாவத்தை அறிக்கையிட மாட்டேன். நாம் யாரும் எங்கேயாவது போய் அங்க கூண்டு வச்சுக்கிட்டு இருப்பாரு, லைன்ல ஆளு நிற்கும். அல்லேலூயா. பாவத்தை அங்க போய் பச்சையா சொல்லுவேன், என்ன உடனே இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு. நான் சொன்னேன், டேய், இந்த எல்லாருக்க பாவத்தை இவரா சுமந்தது இல்லை, இவர்கிட்டே அறிக்கையிடணும், தேவனிட்ட எளிய அறிக்கையிடணும். சொல்லுவோமா? இயேசுவை என்னை கழுகணும், அவர்கிட்டலையே கேட்கணும். இவரும் ஒரு மனுஷன் தானே, ஏற்கனவே பொண்ணு கட்டாம இருக்காரு. இனி இவர் நீ சொன்னதெல்லாம் கேட்டு ராத்திரி அவருக்கு உறக்கத்தை கிடைக்கலாமா? நீங்க இப்படி எத்தனை பேர் போய் சொல்லுதிய? இதெல்லாம் கேட்டு கேட்டு அவர் அவங்களுக்கு மன்னிப்பு தாரது? தேவனிலேயே அவங்களுக்கு மன்னிக்கிறவர், உன் பாவத்துக்கு மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவர் இயேசு ஒருவரே. கரங்களை தட்டு. அல்லேலூயா. உன் பாவத்தை சுமந்தவர் அவரே. என்கிட்ட நீங்க பாவ அறிக்கைட்டு ஏதாவது நடக்க போகுதா? அல்லேலூயா. இல்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குது, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டா அதுக்கு வசனத்தின்படி ஆலோசனை கொடுக்கலாம், அல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் சொன்னதே, அவருக்கு ராத்திரி உறக்கம் இல்லாம அவரையும் கெடுத்து அவருக்கு சிந்தனையெல்லாம் நாசமாவி கடைசியில் அவரு போய் இந்த பாவத்தில் விழுந்து அவரு நரகத்துக்கு போறக்கா? சுயமை சிந்தித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து விட்டு அந்தரங்கத்தில் நான் அழுவேன், அவர்கிட்ட தான் ஓப்பனா அறிக்கையிடுவேன். வா புலம்புமே தவிர சத்தம் அழிய வராது. கண்ணீர் கண்ணீரா சிந்துவேன். பரிசுத்தத்துக்காக. பரிசுத்தாவிய நான் கேட்டதில்லை, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் என்ன சந்தித்த நாளில் இருந்தே அப்படிதான் அழுதேன். அல்லேலூயா. பரிசுத்தாவிய நான் கேட்டதில்லை, ஆனா பரிசுத்தத்துக்கு அழுத எனக்கு தான் பரிசுத்தாவிய தந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். அல்லேலூயா. அதுல என்ன அழுதேன்? ஐயோ, பெற்ற பிறகு இருக்கே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? வாலிபன் துள்ளிக்கிட்டு கிடக்குது. இப்ப சொல்லுவாங்க வாலிபன் துள்ளுது. வாலிபர்கள்ட்ட எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும். ஆமே, இருக்கும் தான், உண்மைதான். உனக்கிட்டையும் எனக்கிட்டையும் இருக்கும். எல்லாரும் நாங்க இதை கடந்துதான் நானும் வந்தவன்.
அதனால ஒரு தவறு செய்கிறவங்கள பெரிய காரியமா நினைச்சாதுங்க. சொல்லுவோமா, அவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. நீ அப்படித்தானே தாண்டி வந்திருக்க. ஆமே, அல்லேலூயா. இப்ப நான் இதை போதிக்கிறேன்னா நானும் இதெல்லாம் தாண்டி வந்து நான் பலன் அடைந்தேன். இன்னும் பலன் அடையணும். பலன் அடைந்த நான் திருப்தியானேன்னு இருக்க மாட்டேன். என்ன ஜெபம் பண்ண, இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. இன்னும் நான் சரியா வாழணும், உமக்கு பிரியமா. மந்தையை நடத்தணும், மந்தைக்கு மாதிரியா நானும் என் பிள்ளைகளும் இருக்கணும், குடும்பமும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பார்த்தோம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடணும். எதை விட்டு? வேசித்தனத்தை விட்டு ஓடு, விக்கிரகாராதனை விட்டு ஓடு, பாலிய இச்சைகளுக்கு விலகி. பாவம் உன்னை நெருக்கும், அதை விட்டு உதறி தள்ளிக்கிட்டு ஓடு. பாரம் உன்னை நெருக்கும், அதையும் உதறி தள்ளிக்கிட்டு ஓடு. அப்படிதான் வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாடுதான், கிருபை உள்ள ஆண்டவர் தான். எதையும் செய்துட்டு சும்மா நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு பின்ன பழைய மனுஷனுக்கு ஏற்ற கிரிகளை நடப்பித்தா தண்டனை தான் வரும். அல்லேலூயா. பாவம் போராடும், ஆனா பாவத்தை விலகி விட்டு நீ தான் ஓடணும், பயந்து, தேவனுக்கு பயந்து. யோசேப்பு ஓடினானே, இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன்? ஓடினானே. அல்லேலூயா. ஆதியாகமம் 39:40 படிச்சு பாருங்க. அங்க யோசேப்புக்கு கதை இருக்கும். அல்லேலூயா. வரலாறு, கெட்டுக்கதை இல்லை, நடந்த சம்பவங்கள். அதனால அவனை ஆளுகைக்கு கொண்டு வந்தார். அதனால் அவன் சிறைச்சாலையில தான் கிடந்தான். செய்யாத குற்றத்துக்கு அடிபட்டான். செய்யாத குற்றத்தை செய்தான்னு சொல்லி அவனை ஜெயிலில் போட்டாங்க. ஒருவேளை நீ பரிசுத்தமா வாழும்போது இல்லாத சொல்லி தூற்றலாம். பயப்படாத, நீ செய்யாம இருந்தா பயப்படாத. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. உனக்கு பலன் பரலோகத்தில் பெருகுதுன்னு 5ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல இயேசு சொன்னார். அல்லேலூயா. 11-12 படிச்சு பாருங்க. இயேசு சொன்னார், உங்களுக்கு இல்லாத பேரை கெட்டுவாங்க. அதனால யார் ஒண்ணு சொன்னதா நம்பிராதுங்க. அல்லேலூயா. அதை ஆராய்ந்து பாருங்க. கண்ணால் காண்பதும் பொய்யே, காதால் கேட்பதும் பொய்யே, ஆராய்ந்து பார்ப்பதே மை. சொல்லுவோமா. பொறாமை கொண்டவர்கள் சொல்லுவார்கள், நல்ல பிள்ளைகளுக்கும் திருமணம் நல்ல வசதியா வந்துட்டு ஒரு ஏழைக்குன்னு சொன்னா சொந்தக்காரனும் சரி ஊர்லயும் சரி இல்லாத கதையை சொல்லி விட்டுருவாங்க. என்னது? பொறாமை கொண்டு அந்த பையன் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை. எந்த சம்பந்தத்தையும் யாரும் விளக்காதுங்க. நாளை அந்த கல்யாணம் நடந்துரும், நீங்க விளக்கினாலும் அப்போ உங்க பேர் அங்க அடிபடும். அதனால விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா நடைங்க. அவர் பார்த்துக்கிடட்டு. நீங்க அப்படியாக இப்படியாகணும் நீங்க சொல்ல போகவே அவனவனுக்கு ஏத்தது கிடைச்சான். ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. சரியா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக அதுல 26ஆம் வசனம், அதாவது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. அந்த யோசேப்பு இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனை ஆளுகைக்கு கொண்டு வந்தார் தேவன். இன்னைக்குள்ள விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், நீங்க இப்படி கஷ்டப்பட்டு செய்யாத குற்றத்துக்கு நிந்தை அனுபவிச்சாலும் சந்தோஷப்படுங்க. இயேசு வரும்போது 1000 வருஷம் அரசாட்சியை கொண்டு வருவார். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கெல்லாம் பலன் உண்டு, சும்மா விளையாட்டல்ல. மிகுந்த பலனை ஆண்டவர் தருவார். நம்ம குற்றம் செய்யாம இருந்தா போதும். எதையும் பேசட்டு, அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு கட்டம் பேசும்போதெல்லாம் இனி எப்படிடா ஊழியம் செய்வான் ஆண்டவரே எப்படியெல்லாம் நினைச்சேன். தேவன் உடைந்த உள்ளத்தை கட்டி கட்டி ஆறுதல் தந்து தேற்றி தேற்றி தைரியப்படுத்தி இருதயத்தை எல்லாம் சரியாக்கி வச்சுட்டார். நீங்கள நினைப்பீங்க ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா ஆச்சரியமா இருக்கும். நான் வேலை செய்ய இடத்துல ரசிக்கப்பட்ட பிறகு ஒருத்தன் ஒரு பொய்யை சொல்லிட்டான் ஒருத்தனிட்ட. நான் ஆச்சரியப்பட்டேன், என்னடா நான் சொல்லாதது இவன் எப்படிடா சொன்னான். அல்ல இல்லையா, என்னட்ட கேட்டேன்னு சொன்னா நான் கண்டதே இல்லை, இவன் என்னடா. அப்பதான் அந்த வசனங்களை படிக்கும்போது எனக்கு தெரிந்தது. பாருங்க, அவ இப்படி எல்லாம் நடக்கும். செய்யாததை செய்தாய் என்று சொல்லுவார்கள், சொல்லாததை சொன்னாய் என்று சொல்லர். உங்க நாமம் பொல்லாதது, நீயா மோசமான ஆளு
என் பைபிளையும் தூக்கிட்டு சபைக்கு போறான், இவன் போறான். ஏன்னா இவளை விட மெரிய ரொம்ப பரிசுத்தவான்களாக பேசியது யாரு? சொல்லியவிய இதை விட பயங்கர. ஆமா, டைரக்டா போறவிய அது சொல்லியவையெல்லாம் கரெக்டா பறந்து போயிடுவாங்க பரலோகத்துக்கு. இப்படிப்பட்ட ஆட்களாக சொல்லியது இல்லையா? நியாய நீதியா வாழ மாட்டாங்க, இரக்கம் இல்லாம நடப்பாங்க, மதிக்க வேண்டிய மதிக்க மாட்டாங்க. அதையெல்லாம் குறித்து நியாயம் சொன்னா சொல்லுற ஆளை தான் பகைப்பாங்க. நீதியை பேசினா நீதியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய இருக்கு. அதனாலதான் இவர் சொல்றாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. எதை பெற்றுக்கொள்ள? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. 26 வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 9:26. நிச்சயம் இல்லாம ஓடாத. அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள பாருங்க, ஆவிக்குரிய மக்களுக்கு நிச்சயமே கிடையாது. நாங்க எப்படி ஓடுறேன்னு தெரியாது. அதுக்கு தான் ஆவியானவர் சொல்ல, நீயோ இவைகளுக்கெல்லாம் விட்டு ஓடி. அல்லேலூயா. நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ எப்படி ஓடணும்? எதை அடையும்படி நாடணும்? பண ஆசைக்கு விலகி ஓடு. அதனால உருவ குத்தி கொண்டு நடப்பதற்கு அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த விசுவாசத்தையும் அன்பையும் தேவ பக்தியையும் பொறுமையும் சாந்த குணத்தையும், சாந்தமே இருக்காது, பேரு சாந்தின்னு இருக்கும். நம்முடைய ஆண்டவர் சாந்தமும். இவ்வளவு பெரிய ஆண்டவர் எப்படி இருக்காரு? மத்தேயு 11:29 என்ன சொல்லுது? நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீ சாந்த குணத்தை அடையும்படி நாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும், என்னதான் அன்பையும் பொறுமையும், இதெல்லாம் நீ ரட்சிக்கப்பட்ட சமயம் உன்கிட்ட இல்லை. நீ மனம் திரும்பி என்னெல்லாம விட்டுட்டு வந்த, இயேசுவை விசுவாசித்த, ஸ்நானப்பட்ட, பழைய எல்லா காரியத்தையும் கழுகப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீ இப்ப எழுப்பி விட்டாச்சு. இனி நீ என்ன செய்யணும்? பழைய குணத்தை எல்லாம் மாத்தணும். அதுக்கு தான் அந்த பைபிள் வசனம் சொல்லுது. அதுதான் வசனங்களை நிருபங்களை நல்லா படியுங்க. அல்லேலூயா. கீழாக்காமல் மேலாக்குவார்னு உள்ளதை படிச்சுட்டு கிடக்காதுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூரா ஆசீர்வாதத்தை படிச்சுட்டு கிடக்காதுங்க. படிச்சு நீங்க அதை சொல்லி உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? எப்ப நீங்க ஜெபம் பண்ணி சரியா வாழ்வீர்களோ, சோதனைகளை ஜெயித்து வருவீர்களோ, அடுத்தபடி உயர்வு உன் குடும்பத்தில் வரும், உன் வாழ்க்கையில வரும். எனக்கெல்லாம் அப்படிதான். பல சோதனை, இழந்த சோதனை ஊழியத்திலும் எல்லாத்திலையும் நின்றதுனால அதை விட மேலதான் வந்துகிட்டே இருந்தேன். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? எதுவும் ஆண்டவருடைய, அதான் பாடணும் இல்லையா? எது நடந்தாலும் அவர் சித்தப்படியே நடக்கும் என்பதை நான் அறிவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அப்ப என்ன செய்யணும்? இந்த அன்பு இல்லையா? அன்பு ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. தன்னையே பலியாய் கொடுத்தவர். நம்ம எவ்வளவு அன்பு வைத்தார். அன்ப நாடு. அன்பில்லை. பெத்த பிள்ளைகள்கிட்ட வயசான அன்பில்லை, அதுகளுக்கு கஷ்டத்தை உணர்வதில்லை. சுயநலவாதிகளும் சில தாய்மார் இருப்பாங்க. தனக்கு காரியம் மாற்ற நடக்கணும், என் பிள்ளைக்கு கஷ்டம் என்ன, மருமொழிக்கு கஷ்டம் என்ன, இதெல்லாம் பார்ப்பதே கிடையாது. 7 பலம் இருந்தாலும் உதவி செய்வதே கிடையாது. சமயத்துக்கு சமயம் ஆர்டர் வந்திருக்கணும். ஆர்டர் யாரு? நீதிபதி ஆர்டர் போட்ட போல சில வீடுகள்ல ஆர்டர். அன்பு தான். தாம் பிள்ளைய போல நேசிக்கணும். உங்களையும் அப்படிதான் நான் நேசிக்கிறேன், என்னுடைய சொந்த சகோதரங்களாய். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாய் என்னை விட மேன்மை உள்ளவர்களா தான் நான் நினைப்பேன் ஒவ்வொருத்தரையும். அல்லேலூயா. என் உள்ளத்தை தேவன் அறிவார், அவரே சாட்சி. ஆமென். வெளியில சத்தியத்தை பேசுவேன், கடிந்து கொள்வேன், அது வேற விஷயம். அது என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், நான் பேசிதான் ஆகணும். ஆமென். சுத்திகரிப்புக்காக, பரிசுத்தத்துக்காக பேசிதான் நானும் பரிசுத்தம் அடைந்துதான் இருக்கணும். ஆமென்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நிச்சயத்தோட ஓடுங்க. எதுக்கு ஆராதனைக்கு போறேன்? நான் பாதியில போகலாமா? ஜபத்துல போய் இருக்கணும் அல்லவா? ஆராதனைனா என்ன? எப்படி ஆராதிக்க முடியுமா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். அல்லேனா தேவன் பட்சிக்கிற அக்கினியா வெளிப்படுவார். சரியா நீ சத்தியத்தை அறிந்து கீழ்ப்படியாம நீ நடந்து இஷ்டப்படி நடந்தேன்னா, கண்டதை காட்சி கொண்டதை போல கைவீசம்மா கைவீசு கடைக்கு போறேன்னு நீ 2 பாட்டு 3 பாட்டு முடிஞ்ச போற சபைக்கு வந்தியன்னா, மற்றேளை போல இல்லை, அன்னைக்கு பட்சிப்பார் அக்னி. பரலோகத்தில் போய் நீ ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலதான் நிச்சயத்தோடு போடு. ஆலயத்தின் மேல் வாஞ்ச, தேவன் மேல வாஞ்ச, வசனத்தின் மேல் வாஞ்ச யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. உங்களுக்கு எது வாஞ்சியா இருக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்ட்ட கேட்கிறேன், ஞானசானம் எடுத்துக்கிட்ட. அல்லேலூயா. திருந்துங்க, சிந்தியுங்க, உணர்வடையுங்க. உணர்வில்லாத இருதயம் என்ன செய்யும்? இருள் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். கடைசி நாள்ல கடந்து கதறக்கூடாது. எப்ப இயேசு வந்தாலும் ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு தான் அந்த செய்தி. பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. உனக்கு ஓட்டம் என்ன? நிச்சயமா இருக்கணும். பவுல் சொல்லும்போது நான் நிச்சயம் இல்லாமல் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், பின்னானதை மறந்து முன்னானதை நாடி ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு லக்கை நோக்கி தொடர்கிறேன். பரலோக லக்கு. ஆமே, லக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் அடைந்தாயிட்டு நான் தேர்னவன்னு சொல்ல மாட்டேன். தேவன் என்னை எதுக்கென்று பிடிச்சாரு? நித்திய ஜீவனை பற்றி கொள்ள பிடிச்சாரு. மறுவாழ்வில் போய் சேரணும்னு அவர் இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தி உன்னை மீட்டார். அதை நினைச்சு நான் ஓடுறேன். பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது. எபிரேயர் 12:1 2 காரியம் முக்கியமா எழுதப்பட்டிருக்கிறது. பாரமான யாவையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு என்ன செய்யணுமா? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி ஓடு. ஊழியக்காரனை பார்த்து ஓடாத. ஊழியக்காரன் இருப்பாரு, உனக்கு ஆசீர்வாதமா இருப்பாரு, உனக்கு போதிப்பாரு. உனக்கு சில வேளை நோய் வந்தா ஒரு சுகத்தை ஜெபிச்ச ஆண்டவர் கிருபையினால நடக்கும். ஒரு பே ஓடும். உடனே நான் எப்படி ஓடுறேனோ என்ன பார்த்து ஓடாத. அல்லேலூயா. நான் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஓடுறேன்னா அதை பார்த்து ஓடு. பவுல் அப்படிதான் எழுதினார். நாங்க எப்படி ஓடுறோம் எங்களை மாதிரியா வச்சு ஓடு. ஆனா இங்க வேதத்துல அவர் எழுதுகிறார் பாருங்க, இயேசுவை நோக்கி ஓடு. அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் அவனிட்ட சொல்லியதை கேட்டு ஓடாத. நல்ல உபதேசத்தை கேட்டு, நல்ல சுத்திகரிப்பான வசனங்களை கேட்டு, அது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை பார்த்து இயேசுவை நோக்கி ஓடு. ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஓடுனா நாள் அவன் கள்ளனோ, அவன் பின்மாறி போயிடுவான், அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணி இருக்கான்னு உனக்கு தெரியாது. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசுவை நோக்கி ஓடு. அல்லேலூயா. 2வது, நியமித்த ஓட்டத்தில் ஓடு. உனக்குன்னு ஒரு லைன் இருக்கு. உனக்குன்னு தேவன் எங்க நியமிச்சிருக்கிறார் அங்க ஓடு. ஆமே. உன் குடும்பம் இருக்கா, உன் குடும்பத்தை கட்டி நடத்தி அதை பார்த்துக்கிட்டு ஓடு. ஆமே. அல்லேலூயா. உனக்கு ஒரு சபையா, அதை கட்டி நடத்தி அதை பார்த்து ஓடு. இயேசுவை நோக்கி ஓடு. மற்ற காரியம் எல்லாம் நீ செய்யக்கூடிய நற்கிரியைகள் அதெல்லாம் செய்து ஓடு. யாரையும் பார்த்து ஓடாது. பக்கத்தில் வீட்டுக்காரி வாரா, அவ பந்தி வாரான்னு அவளை பார்த்து ஓடாத. பிறகு நீயே என்னைக்கும் அப்படிதான் ஆவ. உன் பிள்ளையும் உன்னை பார்த்து அதை போலதான் ஆகும். அல்லேலூயா. நீ எப்படி ஓடுகிறாய்? முதல் ஆளா போய் நில்லு. பெதெஸ்தா குளத்தை கலக்கும் போது முதல் எவன் போய் சாடுவான் அவன் தான் சுகம் அடைவான்.
நீ சபைக்கு வருவது முதல் ஆளா வந்து இருக்கணும். சொல்லுவோமா? அப்பதான் தேவன் அதை பார்த்து உனக்கு ஒரு பதஸ்தாவாய் தேவன் இருப்பார். சுகம் தருவார், விடுதலை தருவார், மரண கண்ணிக்கு விலக்கி காப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். சில சபை கூடுதலை விட்டுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். இயேசுவை நோக்கி ஓடுங்க. நியமித்த ஓட்டத்தில் ஓடு. உன் சித்தம் என்ன? நீ எங்க இருக்கணும், எங்க ஊழியம் செய்யணும், எங்க சித்தப்படி தான் ஓடணும். அது நிறைய இருக்கோ கொஞ்சம் இருக்கோ? ஆமென். சிலருக்கு நிறைய ஆள் இருக்கும். சிலவன் நல்ல கோடீஸ்வரனா இருப்பான், சொத்துக்களை வேண்டி கூட்டிட்டு இருப்பான். அதை போல நான் ஆகணும்னு நினைக்க முடியாது. 4 வீடு வச்சுக்கிட்டு இருப்பான். அது சில ஊழியம் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. சிலது கொஞ்சமா இருக்கும். ஆனா பரலோகத்துக்கு போறது யாரா? இடுக்கமான, சொல்லுங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உள்பிரவேசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சிலர் என்ன சொன்னார் இயேசு? சிலர் கூடுங்க, நிறைய கூடுங்க. அடுத்த சபையில் உள்ள இலையும் ஏற்றி வச்சுக்கிடுங்க. எல்லாம் கொடுத்து, பிரியாணியும் கொடுத்து, கொக்கரோரை கொடுத்து, சத்தியத்தை சொல்லாம நடத்துங்க. ஆனா இயேசு வரும்போது நீங்களும் அவங்களும் போயிட்டா நான் சந்தோஷப்படுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. போய் சேரணும், அதுதான் முக்கியம். ஆமென். அந்த நோக்கத்தோடு தான் சொல்றேன். அல்லேலூயா. ஒருவர் சொன்னாரு, என் சபையில் உள்ள ஆளெல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. அந்த பிரசங்கியாரு 2 பிரசங்கம் சரியா கொடுத்தா திரும்பி வந்துடாது. 2 பிரசங்கம் சரியா பேசினாருன்னா நிறைய சபைகள் உறங்குது. சில இடங்களுக்கு சபையை விட்டுட்டு கஷ்டப்பட்டு, அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த குடும்பங்களை வளர்த்தி விட்டாரு, ஊழியத்தில் பயிற்சி கொடுத்தாரு, நிறைய விஷயங்களை செய்தாரு. கடைசியில் அவரை விட்டுட்டு ஓடுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நீ எங்கேயாவது போயிருந்து கை தட்டிட்டு இருந்தவன அங்கீகரிக்க மாட்டார். நீ சபையை உடைச்சிக்கிட்டு நீ போய் 10 வர சபையில கொண்டு வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்தினா பரலோகம் அங்கீகரிக்குமா? சுயமே சிந்திச்சு பாரு. அங்கீகரிக்காது. தேவ தரிசனம் சரியான திட்டம் இருந்தா தேவன் அங்கீகரிப்பார். அதான் சபையை உடைச்சிட்டு கொண்டு போறதுக்கு நினைக்க மாட்டார். உன்னை அழைத்து உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்வார். ஒருத்தன் உழைச்சி கண்ணீர் சிந்தி அந்த குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்தி போதனை கொடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் நீ எடுத்து மாயமான வசனத்தை கொடுத்து நீ அங்க வச்சுக்கிட்டேன்னா அது இரத்தப்பழி. அல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்னாரு, நம்ம ஊழியத்தில் வந்த ஆளுதான் அந்த சபைக்கு போயிருக்கு. அல்லேலூயா. அப்ப கேட்டிருக்க, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இதுக்கு முன்ன எங்க ஞானசானம் எடுத்து அபிஷேகம் அங்க ஏன் வந்தீங்க? அவர் என்ன காரணம் தெரியணும் இல்ல? அல்லேலூயா. காரணம் தெரியாம ஒரு ஆளை ஏத்துக்கிடப்படாது அடுத்த சபையில். என்ன ஆமே, அது இரத்தப்பழி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப அவரு கேட்டாரு, அவர் ரொம்ப கொஞ்சம் காட்டமா பேசுவார், வசனத்தை கொஞ்சம். ஏன்னா உனக்கு மனம் திரும்ப முடியாது, நீ ஏமாத்துவ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிற காரியம் எனக்கு தெரியும். உனக்கு மனம் திரும்ப முடியாது. களவு செய்கிறான களவை விட முடிஞ்சவன் தான் ஐயோ என்கிட்ட பேசிட்டாருன்னு கண்ணீர் சிந்தி என்ன நான் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுப்பாங்க. நீ வசனத்தை கேட்டு திருந்த மாட்ட. அல்லேலூயா. அப்ப உனக்கு இப்படிப்பட்ட போதனை இல்லாம அப்படியே விடுவிப்பார், ரட்சிப்பார், உன்னை காப்பாற்றுவார், உனக்கு சுகம் தருவார். பாருங்க, அதை தருவார் இதை தருவார் சொல்லிக்கிட்டு இல்லைன்னா எதையும் கண்டுக்கிடாம உபதேசம் பண்ணிக்கிட்டு காரியத்தை சமாளிச்சுட்டு போற ஆட்கள்கிட்ட போய் இருப்ப. உனக்கு அங்க பிரச்சனையே இருக்காது. கூட்டத்தோடு கூட்டமா இருந்து கோயிந்தா போட்டுட்டு போயிட்டே இருப்ப. ஆனா முடிவு நிலைமை பரிதாபமா மாறும். உனக்கு நியமித்த ஓட்டத்தெல்லாம் ஓடணும். உனக்கு கொடுத்த சபையில தான் நீ இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஒரு மனுஷிக ஆலோசனையின்படி ஒரு சகபோதகம் இருக்க முடியாது. அழைத்த தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவரவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா, உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா. வெளிநாட்டில் இருந்து கூட சிலவன் நல்ல சம்பாத்தியத்தை போட்டுட்டு சில காரணத்துக்கு வந்தவன் படிய பாடு தெரியுமா? அதை இழந்த பிறகு. அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா பாருங்க, சிந்திச்சு பாருங்க. கஷ்டமோ நஷ்டமோ உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்து கனி கொடு, தேவனை சேவி. நீ கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து நன்மை செய். அல்லேலூயா. உனக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடு.
அடுத்து எப்படி ஓடணுமா? லாஸ்ட் பொறுமையோடு ஓடு. எப்படி ஓடணும் சொல்லுங்க? ஆமா, பொறுமையா ஓடணும். பொறுமை ரொம்ப முக்கியம். சில காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பிந்தும். பொறுமையா இருக்கும். நீடிய பொறுமை. ஆவியின் கனிகளில் ஒண்ணு என்னது? நீடிய பொறுமை. சரி, இதை புரிஞ்சுக்கிடுங்க. வருகையில போனோம் நான் பெயர் வேணும் மாறுதட்டுனா இல்லை, இப்படியெல்லாம் வாழ்ந்தாதான் போக முடியும். அல்லனா கைவிடப்பட்ட அந்தி கிறிஸ்து ஆட்சியில கிடைச்சி அடுத்து அவர் பகிரங்கமா வரும்போது பொசல் காற்று கொந்தளிக்கும், அக்கினி பட்சிக்கும், என்னெல்லாம் பைபிள்ல இருக்கு. மார்பில் அடிச்சு புலம்புவாங்க, அழுவாங்க, ஜனங்கள் ஓடி ஒளிவாங்க, மலைகளை பார்த்து குன்றுகளை பார்த்து ஒளித்து கொண்டு தேவன் பகிரங்கமா வரும்போது எல்லாரும் பார்த்து நெஞ்சில் அடிச்சு அழுவாங்க, புலம்புவாங்க. அல்லேலூயா. அவருடைய முகத்தை, ஏன்னா அன்னைக்கு கோபம், இன்னைக்கு வசனம் கேட்பதில்லை, சத்தியம் தெரிஞ்சாலும் நடப்பதில்லை. அவர்களுக்கெல்லாம் கோபம் வரும் தேவன். நான் தான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படையினாலும் உனக்கு தண்டனை தான், ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ சரியா வாழாட்டாலும் உனக்கு தண்டனை தான். வசனம் தெரிஞ்சனாலும் சொல்றேன், அது உண்மை, உண்மையில் உண்மை. ஏன்னா ரட்சிக்கப்படாம இந்த சுவிசேஷத்தை கேட்டு இஷ்டப்படி வாழ்றவங்களுக்கு பொய்யை நம்பி அவங்க நியாய தீர்க்கப்பட்டு போவதற்கு அப்படிப்பட்ட சில ஊழியங்களை ஆண்டவருக்கு பேரால தேவன் வச்சிருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்படாம இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ சரியா வாழையிலேன்னா உன் நிலைமையும் பரிதாபம், என் நிலைமையும் பரிதாபம். இப்ப புரியுதா உங்களுக்கு? உண்மைதானா? அது உண்மை. அதனால நம்ம எதுக்குன்னு பிடிச்சிருக்கிறாரு? குப்பையில கிடந்த உன்னை எதுக்குன்னு தெரிந்தெடுத்தாரு? உபத்திரவத்தின் குகையிலிருந்து உன்னை மீட்டது எதற்காக? அவருக்கு பிள்ளையா வாழ்வதற்காக, அவருடைய வருகையில போவதற்காக, அவரோடு போய் உலகத்தில் வாழணும். நம்ம மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு போறது ஒரு கூட்டத்தோட கொண்டு போனோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதனால அதுதான் சொல்ல, நீயோ தேவனுடைய மனுஷனே மனுஷியே இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உண்மையே கண்முன் வைத்து ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உம்மையே கண்முன் வைத்து ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். கடந்ததை மறந்துவிட்டு ஓடுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வசனத்தை கேட்ட தேவ பிள்ளைகள் அனைவரும் உங்களை அர்ப்பணிங்க, நிசாரமா நினைக்காதுங்க. உங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுங்க, அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பண்ணப்படணும். அல்லேலூயா. காலத்தை தாழ்த்தாதே. நாளை நாம் ஜீவனோடு இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. இன்னைக்கே ஒப்பு கொடுக்கணும், இன்னைக்கே வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அடுத்த மணிக்கு ஒரு நிமிடம் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியாது. நம்மை சூழ என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். நீ ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றி வாழ்வாயானால் அவர் உன்னை காக்கவும் ரட்சிக்கவும் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பரலோக தேவனே, இந்த நாளிலும் வசனத்தை கேட்ட மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மனதத்தோடும் சிந்தனையத்தோடும் உணர்வடைய செய்யும். அல்லேல் யாரை பார்த்து ஓடாம தன் ஜீவன் தப்ப ஓடுன்னு சொன்னது போல அன்றைக்கு லோத்தையும் லோத்து குடும்பத்தையும் பார்த்து சொன்னீரு, உன் ஜீவன் தப்ப ஓடு, இந்த சமபூமியில் நில்லாதே, ஓடு. துரிதப்படுத்தினார்களே, அதனால அவன் ஓடினதுனால அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இன்னும் வரக்கூடிய பயங்கரமான சூழ்நிலைக்கு ஜனங்கள் காக்கப்பட சபையாகிய பேழைக்குள் வந்து ஆராதித்து வசனம் கேட்டு தன்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய், நற்கிரிகளை செய்கிறவர்களாய், ஆத்துமாதையும் செய்கிறவர்களாய், ஊந்த கட்டி எழுப்புகிற மக்களாய் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. தாறுமாறா ஓடாதபடி காத்துக்கொள்ளும்,
தாறுமாறா ஓடுகிற பெண்வட்டகம் போல நிறைய பேர் ஓடிக்கிட்டு கிடக்கிறாங்க. தாவி தாவி ஓடுறாங்க. இந்த உணர்வை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. நியமிக்கப்பட்ட ஓட்டம் எது? எனக்கு கொடுத்த இடம் எது? எங்கே தேவன் என்னை வைத்திருக்கிறார்? தேவ சித்தம் எது? நான் எங்க ஊழியம் செய்யணும்? என்ன ஊழியம் செய்யணும்? நான் எப்படி பிரசங்கிக்கணும்? நான் எப்படி சுவிசேஷம் சொல்லணும்? எதையும் சொல்லிவிட்டு நடப்பதற்கல்ல. ஜனங்களே, நித்திய ராஜ்யத்துக்கு ஏதுவாக இயேசு ராஜா பேசினது போல, அப்போஸ்தலர் பேசினது போல பேசி ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர அனைவருக்கும் உதவி செய்வீராக. சகல சத்துருடைய கிரியைகளுக்கும் விலக்கும், நோய்களுக்கு விலக்கும், தீமைக்கு விலக்கும், ஆபத்து நாசங்களுக்கு விலக்கும், துர்மரணங்களுக்கு விலக்கும். ஆண்டவரே, அல்லேலூயா. அழைத்தவரோ நீர் உண்மையுள்ளவர், அழைத்த அழைப்பில் நிலை நிறுத்த வல்லவர். உண்மை அறியாம ஒண்ணு நடக்காது என்ற விசுவாசத்தோடு ஜெபித்து உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதியும். போகும்போதே விடுதலை உண்டாகட்டும், அதிசயங்களை காணட்டும், வசனம் உள்ள கிரியை செய்யட்டும். ஒரு செவில கேட்டும் மறு செவில விடுவது போல அல்ல, உணர்வடையட்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆவியானவர் உணர்த்தி கொடும். இன்னும் அந்த பகுதிகளை படித்து இன்னும் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே இப்படி இல்லையே என்று தனி ஜெபங்களில் இருந்து கண்ணீர் சிந்தி ஜெபித்து பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீர் ஆண்டவரை கைவிடப்பட்ட என்ன நிலைமை, தப்ப முடியாது. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே சபைக்கு வந்து தேவனை தேடி நித்திய ஜீவனை அடைய கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் புகழும் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் வருகை வரையில் சபையோடு, மக்களோடு, குடும்பங்களோடு, தேசத்தோடு எல்லாரோடும் தேவ ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவன் உங்களோடு இருப்பாராக. தேவன் உங்களுக்கு சுகமும் பாதுகாவலும் தருவாராக, சமாதானம் தருவாராக. வருகையிலே எல்லாரையும் எடுத்துக்கொள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். அல்லேலூயா. இயேசு நாமத்தில் நிற்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஆமென், ஆமென். God bless you. சத்தியத்தை அறிந்தீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென்.